வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேபி பொட்டேட்டோ கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த கிரேவிக்கு ஜீரா ரைஸ் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேபி பொட்டேட்டோவோட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்து ஹாட் வாட்டரில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டோம், அதனால் 3 மட்டும் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேவையான அளவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கங்க. கூடவே அதில் 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்து அரைச்சிக்கங்க. அடுத்து கடாயை ஹீட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வேக வச்ச பொட்டேட்டோவை தோலை உரித்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து அதில் உப்பு அரை டீஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வதக்கி விட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் பட்டை 2 துண்டு, கிராம்பு 3, பிரியாணி இலை 1, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 1 சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து அதில் பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1 சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து அதில் கருவேப்பிலை கொஞ்சம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வெங்காயம் லைட்டாக சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக அதில் கசூரி மெத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க, ஆலு தம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவியை சீரக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சாதம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் 1 டீஸ்பூன் நெய், அரை டீஸ்பூன் சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து கொஞ்ச நேரம் லைட்டாக வதக்கி புதினா 1 கைப்பிடி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பாஸ்மதி ரைஸை சேர்த்து 2 விசில் விட்டு கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்து இறக்குனா சீரக சாதம் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.